நேற்று செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு சார், இபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை, என்னை ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லி என்னை கட்சியை உன்னிக்கணும்னு அவருக்கு ஆசை, அவரோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவருக்கு ஆசை கனவுன்ட்டுலாம் நான் நினைக்கலப்பா. ஃபஸ்ட்டு உங்களை த்ரெட்டாக நினச்சா தானேப்பா ஒரு ஆசை கனவாக இருக்கும். இன்றைக்கி அவருக்கு போட்டியாக கட்சியில் இருக்கக்கூடியவர்களை இவனை எப்படியாவது காலி பண்ணி விடணும்னு நினைப்பார். அது இயல்பு, நான் தவற சொல்ல. உங்களை போட்டியாகவே கருதலையே. நீங்களும் அவருக்கு போட்டியாக இருப்பது போல் எதையுமே செய்ததில்லையே. செங்கோட்டையன் அவர்களோட ஆளுமையை சொல்கிறேன். சசிகலா கூப்பிட்டு நீ தாங்க சிஎம்னு சொல்லுது. பணம் எப்போ கொடுப்பீங்க எம்எல்ஏக்கெலாம் அப்படின்னு கேட்டோடனே, அம்மா ஒரு வாரத்தில் கொடுத்துறமான்னு சொன்னோன்னே, எம்எல்ஏ ஒரு வாரம்லாம் போக முடியாது, இன்றைக்கே வேணும் துட்டு அப்படின்ட்டு கத்துறாங்க. இல்லைன்னா நான் போகிறேன் தர்ம யுத்தத்துக்குன்றாங்க. சொன்ன உடனே என்னப்பா அப்படி சொல்கிறேன்னு எடப்பாடி கூப்பிட்றாரு. அம்மா நான் ஒரு மணி நேரத்தில் கொடுக்குறேம்மா பணத்தைன்றாரு. அன்றைக்கி ரெபல் பண்ணியிருக்கணும் நீங்கள். என் சீனியாரிட்டி என்ன, நான் எம்ஜிஆர் இருக்கும்போதே நான் எம்எல்ஏவாக இருந்தவன், அதிமுகவோட முதல் பேட்ச் எம்எல்ஏ நான். எனக்கு பின்னாடி கட்சியில் சேர்ந்த ஒரு ஆளை நீங்கள் சிஎம் ஆகினீங்கன்னா அப்புறம் நான் எப்படி இருக்கிறது? ஆனால் இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் தான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லி அதுதான் கூவாத்தோட தான் சொல்கிறாரு. ஏன் விட்டு கொடுத்தாரு சார்? தாம்மா நடந்தது. அதை போய்ட்டு தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்காருமா. பிஜேபி அவர் பின்னாடி இருக்குது, மக்கள் சென்டிமெண்ட் அவர் பின்னாடி இருக்குது. இவங்க பூரா கூவத்தோடு உட்காந்துருக்காங்க, எல்லாம் தூண்டி விட்றாங்க. எம்எல்ஏஸை 11 பேர் போயிட்டாங்க. நாங்களும் போகிறோம், எங்களை ஆளை விடு அப்படின்ன உடனே போகாமல் இருக்கணும்னா ஆளுக்கு 3 கோடி கொடுங்க, இதுதான் பேச்சு. 3 கோடி கொடுத்தா நான் சின்னம்மா வாழ்கன்னு சொல்கிறேன். 3 ஸ்வீட் பாக்ஸ். சரி 3 ஸ்வீட் பாக்ஸு, 3 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா நான் சின்னம்மா வாழ்கன்னு சொல்கிறேன். இல்லைனா தர்மயுத்த நாயகர் வாழ்கன்னு சொல்கிறேன். அங்கே 1.5 தரான் போனவங்களுக்கு அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக வராங்க. கூப்பிட்டு ஒரு செங்கோட்டையன் கேட்குறாங்க, என்னங்க மாதிரி கேட்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும், எப்போ தருவீங்கன்னு. அம்மா என்ன சிஎம் ஆக்குனா 7வது நாளுக்குள்ளே அத்தனை பேருக்கும் வீட்டு 3 கோடி அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க ஒரு வாரத்தில் ஒன்று அமைதியாகிட்டாங்க எல்லாம். ஓகே ரைட்டு, அது ஒரு வாரத்தில் வந்துடணுன்னு எடப்பாடிக்கு நம்ம சிஎம் ஆகணும்னு ஆசை. ஒரு வாரத்தில் 3 கோடி வாங்கிட்டு போயிட்டா செங்கோட்டையன் சிஎம், இவர் போய் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக செங்கோட்டையன் அண்ணன் அப்படி நின்றுட்டுருக்குமா? தூண்டி விடு எல்லாரையும். ஐயா ஒரு வாரம்லாம் பொறுக்க முடியாது, இப்போவே கொடு, இல்லைன்னா நாங்கள் போகிறோம் தர்ம யுத்தத்துக்குன்றாங்க. யாருப்பா இப்போ 1 கோடி கொடுக்குறதுனோடனே இவர் எடப்பாடி ஹைவேஸ் பிடபிள்யூடி மினிஸ்டர், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கான்ட்ராக்டர்கிட்ட கேஷ் ரெடி பண்ணி வச்சுக்க ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ என்னங்க திருப்பி இப்படி பண்ணுறாங்களே, நம்ம ஆட்சியை காப்பாற்றணுமே. நான் ஜெயிலுக்கு போனோம் 2 நாளில், ஆட்சி நம்மளை விட்டு போயிட போகுது. டிடிவி எம்எல்ஏ இல்லை, இனிமேல் தான் எம்எல்ஏ ஆகணும். அந்த ஒரு வாரத்துக்கு சார் எம்எல்ஏவா இல்லைன்னா கூடங்க சார், அப்போதைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறமா 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆயிக்கலாம்ல. கரெக்டு தான். வித்யாசாகர் ராவ் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அல்லவா? ஏற்கனவே இது போல் கேட்டபோது காணாமல் போனார், நினைவு இருக்கிறதா? நடந்துச்சுப்பா இதெல்லாம். கவர்னரோடது கடமை அது. ஏங்க நாங்கள்லாம் சேர்ந்து பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் உங்களை முதல்வர் கேண்டிடேட் இது தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கோம்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். ஆள் இல்லை. கோவா ஊட்டிக்கு போயிருக்காருண்ணா, சரி ஊட்டிக்கு போய் லெட்டர் கொடுக்கலான்னு போனால் ஊட்டிலேருந்து பறந்துட்டாரு, மகாராஷ்டிராக்கு போயிட்டாரு. கவர்னரே இல்லை, யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? இப்படின்ட்டாங்க. அது சின்னம்மாக்கு தானே சார்? அம்மா ஓஹோ சிஎம்மா பார்க்குறியா நீ? ஏப்பா அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை தூசி தட்டு பண்ணிட்டாங்க, அந்த கேப்பில் தூசி தட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு காஃபி வர கேப்பில் தீர்ப்பு வந்துருச்சு. ஆமாம். அப்போ சின்னம்மாவுக்கு பண்ணலன்னா தினகரன் மட்டும் பண்ணி போகிறேன், அப்போ அது நடக்காது. அப்போ சிட்டிங் எம்எல்ஏவை பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க செங்கோட்டையனை. அவர் இல்லைன்னு சொன்ன உடனே யோசிக்கிறாங்க, என்ன ஒரு வாரம் கூட பொறுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ உடனே கொடுக்கணும் பணத்தை அப்படின்னு. இவங்களே ஒருத்தர் சொல்கிறாரு, யார்? எடப்பாடி ஆள். அம்மா நம்ம ஹைவேஸ் மினிஸ்டர் சீக்கிரம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். உடனே கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க எடப்பாடி எவ்வளோ நாளில் கொடுப்போம்? அம்மா 1 மணி நேரத்தில் கொடுத்துறேன்றார். எப்படி நீங்கள் ஏமா அதை பற்றி கவலைப்படுறீங்க? இல்லை நான் பார்த்துக்கிறேம்மா, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 2-3 எம்எல்ஏக்கு அம்மா பணம் வந்துருச்சுமான்றாங்க. வந்துருச்சாப்பா பணம் அப்படின்னு அமைதியாக இறங்கிடலாம். இன்னொன்று எம்எல்ஏ கத்த சொல்லி இவங்க தானே தூண்டி விட்றாங்க, எப்போ அமைதியாக வந்துடும் பணம். அப்போ தான் அந்த பெருமிதத்தோடு தட்டி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி கும்பிட்டு நிற்பார். அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா? வெல்டன் மை பாய். எஸ், ஷி வாஸ் ரியலி ஹாப்பி. ஆட்சியை காப்பாற்றிட்டாங்க. பாதி பேர் தர்மயுத்தத்துக்கு போயிருந்தாங்கன்னா போச்சு இல்லை. ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இன்னொன்று இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க முடிஞ்சதுனால தான் பிஜேபி கிட்ட இருந்தும் கட்சியை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. சொன்ன உடனே அது நடக்குதா? நடந்து முடிஞ்ச உடனே கேபினெட் லிஸ்ட் போடணும்ல, எடப்பாடி முதலமைச்சர் கேபினெட் லிஸ்ட்டு போடணும்ல, செங்கோட்டையன் பேர் இல்லை. ஏன்னா 2016 நீ மந்திரி இல்லை, பழைய லிஸ்ட்டு தானே திருப்பி போடுறாங்க. நீ மந்திரியா? நீ சிஎம் ஆக வேண்டியவர் மந்திரி கூட இல்லை தெரியுமா? செங்கோட்டையன் என்ன பண்ணார் தெரியுமா? அழுதுகிட்டே வெளில போனார் கோவத்தூரை விட்டு.
சிவி சண்முகமா வேலுமணியான்னு நினைவில் எனக்கு சிவி சண்முகம் தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன நீங்கள் போயிட்டு பாரு என் பேர் இல்லைன்றாரு. ஓ இரியா வாயா வா சொல்லிட்டு சின்ன ஏதாவது ஒன்று கொடுங்கம்மா, என்னம்மா சிஎம் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் அனுப்புறீங்க அவரை. சரிந்தாயா ஸ்கூல் எஜுகேஷன் வச்சுக்க, இப்படி தான் மந்திரியானார், விட்டு கொடுத்தாரு அவர். இதுதான் இவரோட ஆளுமை. கொண்டாடுறாங்களே தாவேக்கவினர், செங்கோட்டையின் ஆளுமை என்ன என்பதை புரிந்து கொள்ளட்டும். யுசி தம்பி, எல்லாராலையும் லீடர் ஆக முடியாதுப்பா. ஏன்ப்பா பன்னீர்செல்வம் லீடர் ஆகல சொல்லுப்பா. பன்னீர்செல்வம் ஹேட் மல்டிபிள் சான்சஸ் தேன் எடப்பாடி பழனிசாமி. கரெக்டா? அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் தான். 3 வாட்டி சிஎம் இருக்காரு. அன்னைக்கு ரிசைன் பண்ணாட்டியே தம்பி பன்னீர் சிஎம் ஆயிட்டாருப்பா. ரைட்டா? இதுதான் ஹிஸ்ட்ரி, ஹவு ஹிஸ்ட்ரி கிரியேட்ஸ் லீடர்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நள்ளிரவில் முதல்வராக்கி விட்டார்கள், இறந்துடுறாங்க அம்மா. ரைட்டா? இந்த ஃபேமிலி டேக் ஓவர் பண்ணணும்னு முடிவு பண்ணுது. ஓகே, கூப்பிட்டு இருந்தாலும் ஒன்றும் சரியில்லையே, உட்காந்துருவார் போல இருக்கே, ஒன்றும் சரிப்பட்டு வராது, நீ கிளம்பு ராஜா அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஸ்மால் மம்மி அதே மாதிரி ப்ளவுஸு மேக்கப்பு எல்லாம் பண்ணிட்டு ஒரு 5-6 ஃபோட்டோ வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த நெத்தியில் சாந்துலாம் வச்சுருந்தாங்க, ஏன் இருக்கா, எல்லாம் வச்சுட்டு ஒரு 5-6 ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸ்மால் மம்மி பிக் மம்மி ஆகிட்டாங்க. ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகலான்னு சொன்னோடனே யோ ரிசைன் பண்ணியா அப்படின்றாங்க. ரிசைன் பண்ணி அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கையெழுத்து போட சொல்லிவிட்டு அவர்கிட்டே கொடுத்து போய் கவர்னர் ஆஃபீஸில் கொடுன்றாங்க. அம்மா கொடுத்துட்றேம்மான்ட்டு ஒரு நல்ல பொலிட்டீஷியனு அம்மா கொடுத்துட்றேம்மான்னு சொல்லிட்டு எடுத்து வெளியில் வந்து டர்ன்னு அதை கிழிச்சு போட்டு டிஜிபியை கூப்பிட்டு கமிஷனரை கூப்பிட்டு போலீஸ் கார்டன் வாசலில் ஃபோர்ஸாக இருக்குங்கணும். கமிஷனர் கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஹீஸ் த சீஃப் மினிஸ்டர். போய் பாக்கெட்டில் லெட்டர் வச்சுக்கிட்டு பன்னீர் என்ன பண்ணார் தெரியுமா? சசிகலா பதவி ஏற்பதற்காக சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தில் போய் விழா ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அவர் கூட அந்த மேற்பார்வை செய்து கொண்டிருந்தவர்கள் சொல்கிறார்கள், அண்ணா இவ்வளோ நாள் தான் இந்த குடும்பத்துக்கு கூடை கும்பிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம், நீங்கள் தானே சீஃப் மினிஸ்டர், கிழிச்சு போடுங்கண்ணே இந்த லெட்டரை. ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க, ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் குருமூர்த்தியை பார்க்குறாரு. அதுக்குள்ளே ரெசிக்னேஷன் அக்செப்ட். குருமூர்த்தியை போய் பார்த்த உடனே அந்த அரசியல் ஞானி சொன்ன ஆலோசனை தான் சமாதியில் போய் உட்காந்து கண்ணை முட்டை 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அம்மா ஆவி என்கிட்ட பேசுச்சுன்னு உருட்டுன்றார். இதெல்லாம் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்காம பண்ணி இருந்தா மாலதி நான் தான் சொல்கிறேன், யூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர். ரெசிக்னேஷன் லெட்டர் இன்னொன்று அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துன்னு போகிறாங்களா, வெளியில் வந்து டர்ன்னு கிழிச்சு போடியோ கமிஷன் முடியா டிவைட் பண்ணியிருந்துக்கலாம் ஃபோர்ஸை. இன்னொன்று அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அந்த ரெசிக்னேஷன் லெட்டரோட சமாதிக்கு போய் உட்காந்து அம்மாவோட ஆவி என்னை ரெசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு, சசிகலா என்னை ரெசைன் பண்ண சொல்கிறாங்க. முதலமைச்சராகவே தர்ம யுத்தம் நடத்தியிருக்கணும் அன்னைக்கு. அப்போ தான் தர்ம யுத்தத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடச்சிருக்கும். கரெக்டாக? இவர் என்ன பண்ணார், அம்மா 1 வாரத்தில் கொடுத்துறேம்மா, 1 மணி நேரத்தில் கொடுத்துறேம்மா, கொடுத்தாரு. கொடுத்துட்டு உட்காந்தாரு. அம்மா என்ன சொல்லணும் கேட்குறேம்மா, ரைட்டுமா. அடுத்து சின்னம்மா இடத்துக்கு டிடிவி வந்துடுறாரு, சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அம்மா நல்லதுமா அப்படி லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுங்கன்னு ஒன்று கொடுக்கல. டிடிவி கத்துறாரு, யோ என்ன அவர் கொடுக்க சொன்னேன் கொடுக்குறேன்னொடனே இவரே தூண்டி விட்றாரு, எந்திரிக்கிறார். நான் பேரை சொல்ல விரும்பல. என்ன நீ இங்கே கூட அங்கே கூடன்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிற, நீ வச்ச ஆளா? ஏன்னா இவங்க தான் மந்திரி, சொன்ன கேட்கணுமா அப்படின்றாங்க. சொல்லிவிட்டு வந்து பேசுகிறாங்க. எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னா, இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிடுச்சு, டிடிவி எம்எல்ஏ இல்லை. இது இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் தள்ளி போன பிறகுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்ன பண்ணலாம், இப்போ நீக்கு சசிகலாவை நீக்கு, தினகரனை நீக்கு, பார்த்துக்கலாம். ஆனால் இல்லைண்ணே 18 பேர் அவங்க ஆள் இருக்காங்க, என்ன 18 பேரையும் தகுதி நீக்கம் பண்ணியா? செங்கோட்டை செஞ்சுருப்பார். அதை இதுதான் அவரோட ஆளுமை. இந்த ஆளுமை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யோயோ கைஸ்க்கு தெரியாது, அதிமுகவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ அவரை நம்பி போவாங்களா? இன்றைக்கி வந்திருக்குது தினமலர் நியூஸு, அதிருப்தி அதிமுகவினரை ஒருங்கிணைக்கும் பணியில் செங்கோட்டையன் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ட்டு. வேலுமணிக்கு எதிரான அதிருப்தியாளர்கள் கோவையில் இருக்கலாம், நானே இருக்கலாம். எப்படி இந்த அதிருப்திலாம் உருவாகும் அப்படின்ட்டு கேட்டேன்னா, என் ஆள் ஒருத்தரை நான் ஒரு பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வேலுமணி அவர் ஆள் அங்கே போட்டுறாருன்னு வச்சுக்க, நான் அதிருப்தியாக தான் இருப்பேன் வேலுமணி மீது. நான் சொன்ன ஆள் போடாமல் இவங்க ஆளுங்களாக ஃபில்அப் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற அந்த அதிருப்தியில் அதிமுக இன்றைக்கி கோவை மற்றும் கொங்கு பகுதியில் பல பேர் அதிமுகவில் இருப்பார்கள். ரைட். இன்றைக்கி செங்கோட்டையன் கூப்பிட்றாருன்ட்டு நான் தாவேக்காக்கு போனேன்னா என்னோட எதிர்காலம் லாஜிக்காக தானே சார் இருக்குது. அதிருப்தியில் இருக்கவங்க தாவேக்காக்கு போகிறாங்க அப்படிங்கிறது. இல்லைம்மா, இங்கே இருந்தானா கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது. நீங்கள் என்ன தான் அதிருப்தியாக இருந்தாலும் வேலுமணி எனக்கு செஞ்சு கொடுப்பார். நாளைக்கு பதவி தான் எனக்கு கிடைக்கலையே ஒழிய, நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டானா எங்கள் ஆட்சி தாவேக்கு ஆட்சிக்கு வரப்போகுதுன்றதுக்கு வாட் இஸ் தி கேரண்டி? இல்லை சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றும்
தான் அரசியல் எதிர்காலத்தை பத்தி நினைச்சு ஒன்றும் முடிவு எடுக்கல. தாவேக்கால போய் சேர்ந்தது அரசியல் எதிர்காலமே இல்லை என்பதால் தான் முடிவெடுத்தார். கோவத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாரு. Yes. அதே போன்று அவர்களும் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் அப்படி நிதானம் இழந்தவர்கள் அல்ல. ஏன் அரசியல் ஞானி இந்த முடிவை எடுக்கவில்லை? வருங்காலத்துல வர பிரதிபலன்களை யோசிச்சு எல்லாத்தையும் வே பண்ணணும். அதனால தான் ஆத்திரத்தில் முடிவெடுக்க கூடாது. விஜய் தலைமையில் 3வது அணி அமையும். 4 முனை போட்டி வருது. நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தார் டிடிவி தினகரன். இப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன், இல்லை கூட்டணிக்கு சம்மதம்னு சொன்னால் தாவேக்கால தயங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தயங்க மாட்டாங்க. ஏன் அதை பண்ணல? அமைதியா இருக்காரு. பெருசா பிரஸ்ல கூட இப்பெல்லாம் பேசுறது இல்லை. ஏன்னே தெரியலையே. ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணுன்றது அவருக்கு தெரியும். கோவத்தில் முடிவெடுக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி மீது கோவம் தான், அந்த கோவத்தை பேசி தீர்த்துக்கிறார். முடிவெடுக்கிறதுல காட்டக்கூடாது. அண்டு விரைவில் இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். டிடிவி, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் என்டிஏ அணியில் போட்டியிடுவார்கள்ன்றதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? செங்கோட்டையனுக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஒரு சீட்டை அவருக்கு உறுதிப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அதிமுகலேருந்து நீக்கிட்டாங்க. கோபி தொகுதி அவருக்கு கொடுத்து தாமரை சின்னத்தில் நில்லையானா நின்று போங்க. கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. தாமரை சின்னத்தில் நிற்கிறதுல இனிமேல் செங்கோட்டையனுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? குழந்தை கட்சியில் போய் சேர்றதுக்கு திஸ் இஸ் ஃபார் பெட்டர். இல்லை உங்கள் ஸ்டேச்சர் பாஜகவில் உயர்ந்திருக்குமா? இன்னொன்று, நாளைக்கு அண்ணாமலையை தூக்கி போட்டு மல்லாக்க போடுறதுக்கு கொங்கு பகுதியை சேர்ந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையனை அந்த கட்சி பயன்படுத்தி கொண்டிருக்கும். சிபிஆருக்கு பிறகு அந்த ஜோனில் பெரிய லீடர் இல்லை, அவர் விபி ஆயிட்டாரு. வளர்ந்துருக்கலாமா? இன்னொன்று, அண்ணாமலைக்கு செக் வைக்க விரும்புது அந்த கட்சி. ஆத்திரத்தில் எடுத்த முடிவு. போய் நீ போனியே ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க முடியாது அவனால. சார் அவங்களாம் ஒரே கட்சி சேர்ந்து விளையாடிக்கிறாங்க. ஓகே, விளையாடுற வயசா உனக்கு? நான் கேட்குறேன், விளையாடுற வயசா இது? நான் சொன்னது போல் என்டிஏ அணியில் இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதான் சார், இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பற்றியும் ஒரு செய்தி வந்திருக்கு. அவசரப்பட்டு தாவேக்காவுக்கு போகிறதா எந்த முடிவு எடுத்துடாதீங்க, அமித்ஷா அவர்கள் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே அவரோட கிரீவன்ஸு நீ பேசிகிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் வேட்பாளரை நான் ஏற்றுக்க மாட்டேன். நீ ஏற்றுக்க வேணாம், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நீ கூட்டணியில் 2 சீட்டை வாங்கிட்டு நில்லுன்றவாங்க. முடியாதுன்னா குக்கர் கூட கிடையாது உனக்கு. முடியுமா? முடியாதா? அது குக்கர் கூட இல்லாமல் பண்ண முடியுமா? முடியாதா? இப்பவே குக்கரா தொப்பியான்னு எனக்கு டவுட் இருக்கு. பிஜேபி வந்துட்டு இப்போ போய் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட இப்போதைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவராகவே இருக்கட்டும்ப்பா, எலெக்ஷன் முடியட்டான், முடிஞ்சோடனே வந்துட்டு அவரை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்களை கழட்டி விட்டுலாம்ல. இதை நம்புறதுக்கு அவர் என்ன தாவேக்காவிலே இருக்காரு? பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு டிடிவி. 90களில் இளைஞராக இருந்து ஜெயலலிதாவோடு அரசியலில் பயணித்தவர். அவங்க சின்னம்மா யார்? பீகார்லேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தால் பிரதர் இன் ஆர்ம்ஸ்ன்றது. கொங்கு பகுதியிலேருந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தால் ஐயோ வாராது வந்த மாமனின்றது. பிஜேபி இப்படிலாம் டிசைனாக எப்படி உருட்டுன்றதுலாம் இவருக்கு டிடிவிக்கு தெரியாதா? இதே போல் அதிமுக உன் கையில் கொண்டு வரேன்ட்டு நம்ப வச்சு தானே 24 கூட்டணி வச்சாங்க. 24 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுகன்ற கட்சி அண்ணன் கையில் வரும்னு பேசின அந்த வீடியோ பார்த்தியா இல்லையா? இப்போ திருப்பி அவர்கிட்ட உருட்டுறீங்க நீங்கள். அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ப்ராமிஸை பண்ண வேண்டிய தேவை பிஜேபிக்கு இல்லை. அவன்கிட்ட சொல்லிட்டேன், என் நண்பர் தான் ஒரு டிடிவி, இருந்தாலும் இதுதான் யதார்த்தம், அவரும் புரிஞ்சுக்குவார், வான்னா வந்தாகணும், அவ்வளோதான். அது சரியாக தப்பான்றதுக்குள்ளலாம் நான் போகல. இப்படி தான் பிஜேபி அரசியல் பண்ணும். சொல்கிற பேச்சை கேட்கலன்னா என்ன ஆகுன்னு தெரியும். இப்படி தான் பேசுவாங்க. அவர் தலைமையில் கத்தி இருக்கா இல்லையா? நாளைக்கு சின்னம்மா கூட சொத்து பிரச்சனை வரப்போகுது, யார் பக்கம் சப்போர்ட் வேணும்? அப்படி அவர் சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு வர வேண்டிய அளவுக்கு டிடிவி தினகரனை ஒரு பெரிய சக்தியாக பிஜேபி பார்க்கவில்லை. அவர் அவசியமான சக்தி, ஆனால் மிகப்பெரிய சக்தியாக பிஜேபி பார்க்கவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதை செய்யணும் தம்பி. அதனால் they will not do it. பிஜேபியை பற்றி பேசிட்டேன் சார். முன்னாடி இது பார்த்தீங்களா மன் கி பாத் நிகழ்ச்சியில் குரங்கு குளியல், மன்கி குரங்கு பாத் குளியல் கரெக்டு. அம்மா மனதால் பேசுகிறேன். தமிழ் இந்தியாவின் பெருமிதம். போன மாதமே சொன்னேன்னா, இவர்களைப் போல தமிழார்வலர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் எல்லாம் வெட்கி தலை குனியக்கூடிய அளவுக்கு பிஜேபியில் இருப்பவர்கள் தமிழாசிரியர்களாக தமிழ் ஆர்வலர்களாக மாறுவார்கள்னு சொன்ன ஆரம்பிச்சுட்டாரா ஜி? பார்த்தியா? தமிழும் தமிழ் மொழியின் கலாச்சாரமும் உயர்வானது. இனிமேல் பாரு, டெல்லியிலேருந்து வந்து ஒவ்வொருத்தராக தங்கள் தமிழார்வத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்ன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். இதே மோடி தானே அங்கே போய் சொன்னார், பீகார்காரங்களை அடிக்கிறாங்க சொன்னாரா? இப்போ பார்த்தியா? அதில் ஒன்றும் அவர் தமிழர்களை அவமானப்படுத்தலை, திமுக காரங்களை தான் சொன்னார். இருவரும் வேறு வேறு ஆட்கள். ஆமாம், அவங்க தான் தமிழுக்கு அத்தாரிட்டி. அவங்க தலைவரோட பேர் என்ன? தமிழின தலைவர். ஆனால் சன்ஷைன் எடுத்துவீங்க. ஆமாம், அதெல்லாம் இனிமேல் பாரு,
என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாரு.